தற்போது அந்த பிரத்யேக செய்தியை பார்க்கலாம். சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதற்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருப்பதாக ஒரு பிரத்யேக செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு பருவமழையின் போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதன் பிறகு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில், பரிந்துரையின் அடிப்படையில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது கடந்த 2 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் பெய்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கிய மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டது. இதனால் மழைநீர் வடிகால் பணிகள் சரிவர மேற்கொள்ளப்படவில்லை என்று விமர்சனங்கள் எழுந்தன. இது தொடர்பாக ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து விரிவான விளக்கத்தை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிட சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நிதியின் கீழ் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான விரிவான அறிக்கையை சென்னை மாநகராட்சி தயார் செய்து வருகிறது. குறிப்பாக இந்த கடந்த 2 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட இந்த மழைநீர் வடிகால் பணிகள் குறித்த விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடக்கூடிய முடிவை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கின்றன. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இதனை தயார் செய்யக்கூடிய பணியில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஏற்கனவே பணிகள் முடிக்கப்பட்ட இடங்களில் இந்த முறை மழைநீர் என்பது தேக்கம் எவ்வளவு குறைந்திருக்கிறது, மழைநீர் வடிகால் முடிந்த இடங்களில் மழை நீர் தேக்க பாதிப்பு எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும், அதே போல எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்தெந்த நிதியின் கீழ் அந்த வடிகால் சென்னை மாநகராட்சி வெள்ளை அறிக்கையை வெளியிடுமே ஆனால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிக்கையாக பார்க்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.